எங்கள் அம்மா ஸ்டைலில் ப்ரான் தொக்கு பிரியாணி என்னுடைய ப்ரைமரி டேஸ்லேருந்து ஒரு 25 வருஷமாக இது எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறோம். பிரியாணி எதுவுமே ப்ராடக்ட் இல்லாத போது எங்கள் அம்மா இதை தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ 5 பல் தட்டி வச்ச பூண்டு, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, தட்டி வச்ச இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்குங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கீர்ன முழு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்க. நல்லா குழைவாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பவுடர் மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண 300 கிராம் இறால் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு 1/2 ஹவர் ஊற வச்ச ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு 2 ஆழாக்கு தண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான ப்ரான் தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வீட்டில் பொருளே இல்லை அப்படிங்கிற டைமில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.